சத்தம் இல்லாம சாதிப்பது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கை வந்த கலை. அணு ஆயுதம் இந்தியாவுக்கு கிடைச்சிடக்கூடாது, அதை அவங்க சோதித்து பார்த்துடக்கூடாது இப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு திரிந்தாங்க அமெரிக்கா முதல் பாகிஸ்தான் வரை. ஆனா அத்தனை நாடுகளுடைய திட்டத்தையும் தவிடு பொடியாக்கி எல்லாருடைய கண்ணிலும் மண்ணை தூவி இந்தியா அதுல சாதித்தது. அடுத்த இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஜிபிஎஸ் தான். ஜிபிஎஸ் இந்தியாவுக்கான பிரச்சனையா? ஆமாங்க. ஏன்னா ஜிபிஎஸ் அமெரிக்கா நாட்டுக்காரனுடையது. திடீர்னு அவங்க சொல்றாங்க இந்தியாவுக்கு ஜிபிஎஸ் இல்லப்பா, பிளாக் பண்ணிரு அப்படின்னு சொன்னா முடிஞ்சு. அப்படி செய்ய முடியாது. ஆனாலும் அதுக்கான சின்ன சின்ன சட்டத்திட்டங்கள் எல்லாமே இருக்கு. அப்படின்னா இந்தியாவுக்கு தனியா ஒரு பொசிஷனிங் சிஸ்டம் இருந்தா நல்லா இருக்குமே. ஒரு 6-7 வருடங்களா இதையே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்குமே, இந்தியாவுக்கான தனி பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது. ஆனால் மே 29ஆம் தேதி கரெக்டாக விண்ணில் ஒரு ராக்கெட் ஏவப்படுகிறது. சீனாவில் இருக்கக்கூடிய தலைப்பு செய்தியாக மாறுது. இந்தியா பவர்ஃபுல்லான ஒரு சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தி விட்டார்கள். அப்படி என்ன அந்த பவர்ஃபுல்லான சேட்டலைட்? அதனால இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? மிக முக்கியமான மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மே மாதம் 2023 கரெக்டா 29ஆம் தேதி GSLV F-12 அப்படிங்கிற ராக்கெட் விண்ணில் ஏவப்படுது. 19 நிமிட பயணம் வெற்றி அடையுது. வெற்றி அடைந்த கொஞ்சம் நேரத்திலேயே இந்திய விஞ்ஞானிகள் ISROலிருந்து ஒரு பெரிய அறிவிப்பு வருது, நாம அந்த சேட்டலைட்டை விண்ணில் நிலைநிறுத்தி விட்டோம். அந்த சேட்டலைட்டினுடைய பெயர் தான் NVS-01 அப்படிங்கிற சேட்டலைட். இந்த NVS-01 அப்படிங்கிறது நம்முடைய IRNSSக்கு மிக முக்கியமான ஒரு சேட்டலைட். நம்முடைய செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த IRNSS அப்படின்னு சொல்றது தான் இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். ஸோ இந்த IRNSS அப்படின்னு சொல்ற இந்த ப்ராஜெக்டுக்கு கீழே தான் நம்ம NavIc அப்படிங்கிறதெல்லாம் கடந்த 2-3 வருடங்களாக பேசிட்டு இருக்கோம். இந்த IRNSS அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு பொசிஷனிங் சிஸ்டம். ஜிபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான். ஆனால் என்ன, இது ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 1500 கிலோமீட்டர் நிலப்பரப்பு கொண்ட இடங்கள். இதை எப்போதுமே கண்காணிப்பதற்காக நாம் விண்ணில் 7 சேட்டலைட்டை செலுத்தியிருக்கோம். இது இப்போது புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கும் சேட்டலைட். அது என்ன 1500 கிலோமீட்டர்? இந்தியா ஓகே, இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய 1500 கிலோமீட்டர்னா அங்கே தான் பங்களாதேஷ் வராங்க, அங்கே தான் பாகிஸ்தான் வராங்க, அங்கே தான் சீனா வராங்க. ஸோ சீனாவினுடைய சில இடங்கள், பாகிஸ்தானுடைய முழுமையான இடம், பங்களாதேஷ் இப்படின்னு சொல்லி இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய 1500 கிலோமீட்டரையும் நம்ம 24 மணி நேரம் மானிட்டர் பண்ணலாம். இந்த IRNSS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டத்தை 3ஆ டிவைட் பண்ணலாம். ஒன்று ஸ்பேஸ் செக்மெண்ட், கிரவுண்ட் செக்மெண்ட், யூசர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்பேஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொன்னோம் பாருங்க. இந்த ஸ்பேஸ் செக்மெண்ட்ல தான் 7 சேட்டலைட் அப்படிங்கிறது வரப்போகுது. சரி, இந்த NavIc அப்படிங்கிறதும் இல்லாட்டி இந்த IRNSS அப்படின்னு சொல்லும்போதும் இந்தியாவுக்கு தனிப்பட்ட ஒரு பொசிஷனிங் சிஸ்டம், நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றேவிக்கு இதே மாதிரி எல்லா நாடுகளும் தனித்தனியாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் IRNSS அப்படின்னு சொல்கிறோம், இல்லாட்டி NavIc அப்படின்னு சொல்கிறோமா. அதே நேரத்தில் அமெரிக்காவெல்லாம் பொறுத்த வரைக்கும் GPS அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவை எடுத்து பார்த்தோம்னா க்ளோனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனாவை எடுத்து பார்த்தோம்னா பெய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப் எடுத்து பார்த்தோம்னா கலிலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்தந்த நாட்டினுடைய பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த IRNSSல ஸ்பேஸ் செக்மெண்ட் அப்படிங்கிறதுல 7 சேட்டலைட் இருக்குன்னு சொன்னோம். பொதுவாக நம்ம இந்தியாவை கண்காணிப்பதற்கு நமக்கு 6 சேட்டலைட்டே போதுமானது. அப்படின்னா எதுக்கு 7வது சேட்டலைட்? ரொம்ப அக்யூரஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஜிபிஎஸ் அப்படிங்கிறது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோமே. இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது அதாவது என்டையர் வேர்ல்டை 24 மணி நேரமும் ஜியோசிங்கர்னஸ் ஆர்பிட் வழியாக கண்காணிப்பதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய சேட்டலைட்டின் எண்ணிக்கை 27. ஆனால் இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறது 31 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தி வச்சுருக்கோம். 4 சேட்டலைட் பேக்கப் சேட்டலைட்டும் இருக்குது, அக்யூரஸியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சேட்டலைட்டும் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம 7 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தி இருக்கிறோம். சரி, இந்த 7 சேட்டலைட்டும் ஒரே இடத்துல தான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. 3 சேட்டலைட் அப்படிங்கிறது ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்லையும் 4 சேட்டலைட் அப்படிங்கிறது ஜியோ சிங்கர்னஸ் ஆர்பிட்லையும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு.
இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல 3 ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம்ல. அப்படின்னா இந்த 4 ஜியோ சிங்கர்னஸ் ஆர்பிட் அப்படிங்கிறது கொஞ்சம் சரித்து 29 டிகிரி சரிச்சு, ஈக்குவேட்டர்ல இருந்து 29 டிகிரி சரிச்சு நம்ம வைத்திருக்கிறோம். இப்படி இந்த சேட்டலைட் சுற்றி வருவதற்கான வேகம் அப்படிங்கிறத 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4 செகண்ட் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது பூமியினுடைய வேகம். ஸோ பூமி சுத்த இந்த சேட்டலைட்டும் அப்படியே சுத்தும். அதாவது பூமியில் இருக்கக்கூடிய இந்தியாவை பார்த்து இந்த 7 சேட்டலைட்டும் சுத்திக்கிட்டே வரும். இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை விண்ணில் செலுத்தின பிறகு நாம் என்ன செய்யலாம், நமக்கு தேவையான பொசிஷனிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்திய விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்தார்கள். NavIc அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு அறிமுகம் பண்றதுக்கு முன்னாடியே 7 வருடங்கள் இதற்காக கடுமையாக நம்ம உழைத்தோம். 7 வருடங்களுக்கு பிறகு 2013-14 இந்த காலகட்டத்தில் NavIc அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகும் மறுபடியும் ஒரு 5-6 வருடங்கள் இதை நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த NavIcல ஸ்பேஸ் செக்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்படின்னா கிரவுண்ட் செக்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க. இந்த கிரவுண்ட் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் IRNSS ஸ்பேஸ் கிராஃப்ட் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி, IRSCF அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா INC ISRO நேவிகேஷன் சென்டர், IRIMS IRNSS ரேஞ்ச் அண்ட் இன்டெகிரிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன், அடுத்ததா IRNSS நெட்வொர்க் டைமிங் சென்டர், CDMA ரேஞ்சிங் ஸ்டேஷன், லேசர் ரேஞ்சிங் ஸ்டேஷன், டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறது தான் கிரவுண்ட் ஸ்டேஷனாக இருக்க வேண்டியது. ஸோ ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கு கிரவுண்டில் இவ்வளவு ஸ்டேஷனை ரன் பண்ணணும் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் சீனாவும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்து பெய்டு க்ளோனஸ் இதை இரண்டையும் இணைக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் அவங்களுக்கான நேவிகேஷன் சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. ஸோ டெடிகேட்டடாக சீனா மற்றும் ரஷ்யா சில இடங்களில் கிட்டத்தட்ட 13 இடங்கள், அதில் 6 இடங்கள் சீனாவினுடையதும் 7 இடங்கள் ரஷ்யாவினுடையதும், இப்படி 13 இடங்களில் அவங்களுடைய கிரவுண்ட் ஸ்டேஷனை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய NavIc அப்படி இல்லைனா IRNSS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டேஷன் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. அடுத்ததான் யூசர் செக்மெண்ட் தான். இந்த யூசர் செக்மெண்ட் அப்படிங்கிறது 2 டைப்பான யூசர்ஸ். ஒன்று சாதாரண மக்கள், இன்னொன்று இராணுவ வீரர்கள் இல்லாட்டி மிக முக்கியமான நபர்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய இன்னொரு யூசர்ஸ். ஸோ இந்த யூசர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் பொசிஷனிங் சர்வீஸ் SPS அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளை மாதிரியான சாதாரண மக்களுக்கு கிடைப்பது. அடுத்ததா ரெஸ்ட்ரிக்டட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, RS. நான் சொன்ன மாதிரி இராணுவம், உயர் அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் கொடுப்பது தான் RS அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்டட் சர்வீஸ். NVS-01 அப்படிங்கிற சேட்டலைட்டை தான் இப்போ விண்ணில் செலுத்தி இருக்கிறோம். இதை தான் சீனா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஹை பவர் ஹை அக்யூரசி சேட்டலைட்டை இந்தியா விண்ணில் செலுத்தி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய வெயிட் மட்டுமே 2232 கிலோகிராம் இருக்கலாம், அதாவது 2 டன்னுக்கு மேலே வெயிட். இந்த வெயிட் இருக்கக்கூடிய சேட்டலைட்டில் அதிநவீன சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதிநவீன சிஸ்டம் அப்படின்னா இதை ஹேக் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இந்த இடத்துல இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜிபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை க்ளோனஸாக இருக்கட்டும், அது L பேண்ட் நேவிகேஷனல் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். இந்த L பேண்ட் நேவிகேஷனல் சிஸ்டம் அப்படிங்கிறது அதை ஜாம் பண்ணுறதுக்கும் இல்லாட்டி ஸ்பூஃபிங் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி. ஸோ ஜாம் பண்ணிடலாம் இல்லாட்டி ஸ்பூஃபிங் பண்ணிடலாம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல யுத்தம் நடக்குது அப்படின்னா உடனே ஜிபிஎஸ் சிக்னலை ஜாம் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸுக்கு சரியாக ஜிபிஎஸ் சிக்னல் கிடைக்காது அப்படிங்கிறது தான். ஸோ இதை தான் நம்ம ஜாமிங் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரியான ஜாமிங்கை இந்திய நாட்டின் மீதும் யாரால் செய்ய முடியும், அமெரிக்காவால் செய்ய முடியும். இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம யாருக்கு கொடுத்துட்ருக்கோம், பல வெளிநாடுகளுக்கும் வெளிநாட்டு அமைப்புகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கம்மி பண்ணணும்னா நமக்கு இந்த NavIc அப்படிங்கிறது அப்படி இல்லைன்னா இந்த IRNSS அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்காகத்தான் இப்போ நம்ம செலுத்தி இருக்கக்கூடிய இந்த சேட்டலைட்டை பற்றி சீனா உட்பட பல நாடுகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நாம் மட்டும்தான் பேசுகிறோமா இல்லை சாதாரண மக்கள் மட்டும்தான் பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அரசாங்கமே மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் MORTH அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இனி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டிவைஸ்களிலும் இந்தியாவினுடைய நேவிகேஷன் சிஸ்டம் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். எப்படி ஒரு மொபைல் ஃபோன் எடுத்தோம்னா நேவிகேஷன் சிஸ்டத்தில் GPS இருக்கும், க்ளோனஸ் அப்படிங்கிறது இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் NavIc அப்படிங்கிறதோ இல்லாட்டி இந்த IRNSS அப்படிங்கிறதோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதில் வேறு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி நம்ம நாட்டினுடைய அக்யூரசி, மிசைல் அக்யூரசியிலிருந்து ஒவ்வொரு வாகனத்தை தனித்தனியாக ட்ராக் பண்ணுறது வரை நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவை கண்காணிப்பதற்காக 24/7 நாம் ஒரு சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தியிருக்கிறோம். இந்தியாவை மட்டும் நம்ம கண்காணிக்க போகிறோமா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. இந்த ஒரு சிஸ்டத்தால் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய லாபம் தெரியுமா?
நமக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களில் ஜிபிஎஸ்ஐ தவிர்த்து நம்ம நேவிகேஷன் சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம். 20 மீட்டர் அக்யூரசி அப்படிங்கிறது கிடைக்கும். மிகப்பெரிய அளவில் நம்ம நாட்டு டேட்டா நம்ம நாட்டுக்குள்ளேயே ப்ராசஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் மிசைல்ஸ் கண்டிப்பாக இந்த NavIc அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட்டட் எக்யூப்மெண்ட்ஸில் ஆல் நேவல் எக்யூப்மெண்ட்ஸில், அதாவது கடற்படை சார்ந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நம்முடைய நேவிகேஷன் சிஸ்டமாக மாறப்போகுது. ஸ்பேஸ் கிராஃப்ட், கொமர்ஷியல் ட்ரோன்ஸ், அது இல்லாமல் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது, இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்முடைய நேவிகேஷன் சிஸ்டத்தை வைக்க போகிறோம். இந்தியா எடுத்து வச்சிருக்கிற இந்த அடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான திருப்பம். நாம் உலக அளவுக்கு இந்த நேவிகேஷன் சிஸ்டத்தை கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டால் முடியும். நாம் இப்போ வெறும் 7 சேட்டலைட்டை தான் விண்ணில் செலுத்தி இருக்கிறோம். ஜிபிஎஸ் மாதிரி 21 சேட்டலைட் வந்து 30 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தி விட்டோம் என்றால் இந்த உலகத்தையே நம்மளால் கண்காணிக்க முடியும். அப்படி ஒரு நிலைமைக்கு இந்தியா வர வேண்டும் என்பது தான் பலருடைய ஆசை. இப்போ NavIc அப்படிங்கிறதுனுடைய இன்ட்ரோ மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் இருக்கக்கூடிய அதிநவீன டெக்னாலஜி என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகராக உங்களுக்கு இதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யலாம். அதை பொறுத்து அடுத்த பாகம் வரும். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். Congratulations to the entire team ISRO for making this mission happen.